ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சியா ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மே 19 and 20 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ். சர்ச்சைக்குரிய ரஷ்ய பாணி ஜார்ஜியா மசோதா வீட்டோவை பயன்படுத்தி ரத்து செய்தார் அதிபர். ஜார்ஜியா நாடாளுமன்றத்தில் ரஷ்ய பாணி மசோதா ஒரு சர்ச்சைக்குரியாக போயிட்டுருக்கு. ஆனால் இருந்தபோதும் அதோடைய அவங்களோட அந்த நாட்டோட பிரதமர் அதை நிறைவேற்றினார். அந்த நாடாளுமன்ற மசோதாவை நிறைவேற்றார். இந்த மசோதா என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஊடகங்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகள் 20% மேலே வெளிநாட்டிலிருந்து நிதி பெற்றால் வெளிநாட்டு சக்திகளின் நல்லுக்காக இயங்கும் அமைப்பு என்ன சொல்லிட்டு பெயர் பதிவு செஞ்சுக்கிறோமோ அந்த நிறுவனங்கள்லாம். இது ரொம்ப சர்ச்சைக்கே போயிருந்துச்சு. அதனால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் கூட அந்த நாட்டு அதிபர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சலோமி ஸ்ரப்விலி. அவங்க இந்த அவங்களுடைய வீட்டோ பவரை யூஸ் பண்ணி இந்த மசோதாவை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்திய மசாலா பொருட்களுக்கு நேபாள் தடை. இப்போ இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மசாலா பொருள் இருக்குல்ல, அதில் MTH எவரெஸ்ட் மசாலா அந்த பொருளுக்கு நேபாள் தடை வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னே சிங்கப்பூர், ஹாங்காங் நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி சென்ற அந்த மசாலா பொருளுக்கு தடை வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அதில் எத்திலீன் ஆக்சைடு அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு ரொம்ப பாதிப்புன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. எத்தனை மசாலா பொருளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மசாலா பொருளுக்கு இவங்க தடை விதிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த எத்திலீன் ஆக்சைடு கலப்பு பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை அப்படின்னா 2025 நிதியாண்டில் மசாலா பொருள் ஏற்றுமதி 40% அளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கவலைக்கிடமாக இருக்குது. அடுத்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெயினில் அனுமதி மறுப்பு. சித்தார்த்தியா லாஜிஸ்டிக் நிறுவனம் 27 டன் ஆயுதங்களை இஸ்ரேலின் ICL நிறுவனத்துக்கு அனுப்பியதாக தகவல் வெளியானது. சென்னையிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்ற ஆயுத கப்பல் ஸ்பெயினில் நின்று போகிறது அனுமதி மறுக்கப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த கப்பல் 27 டன் ஆயுதங்கள் மற்றும் இடுமருந்து பொருட்கள் கொண்டு போகிறதுனால தடை விதித்திருக்காங்க. இது இந்த கப்பல் செங்கடல் வழியாகவும் போகலாம் இஸ்ரேலுக்கு. ஆனால் அந்த வழியாக போனால் ஹவுதி தீவிரவாதிகள் ட்ரோன் மூலமாக ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தினால இவங்க இந்த கப்பல் ஆப்பிரிக்கா நாடுகளை சுற்றி ஸ்பெயின் வழியாக தான் இஸ்ரேல் சேருது. இந்த இஸ்ரேல் என்ன துறைமுகம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாபா துறைமுகத்தில் போய் சேருது. இந்த கப்பல் நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மரியான் டேனிகா. இந்த கப்பல் யாருன்னா டென்மார்க்கை சேர்ந்த சரக்கு கப்பல். இந்த கப்பல். நெக்ஸ்ட் நியூஸ். இரு தரப்புக்கும் பயனளிக்கும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியா பிரிட்டன் உறுதி. இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா லண்டனில் நடைபெற்றுள்ள வருடாந்திர இந்திய பிரிட்டன் உச்சிசார் பேச்சுவார்த்தை கூட்டத்தில் இரு தரப்புக்கும் பயனளிக்கும் வகையில் தடையற்ற வணிக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் இரு நாடுகளுக்கும் உள்ள பொறுப்பு அவர்கள் உறுதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 2030ஆம் ஆண்டுக்குள்ளே இரு நாட்டு உறவையும் மேலும் வலுப்படுத்தும் திட்டத்தை முன்னேற்றம் குறித்து பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ். பருவநிலை மாற்றம் மூளையை பாதிக்கும். லான்செட் ஆய்வுதல் தகவல். இப்போ நிறைய வெயில் அடிச்சிட்ருக்கா, அதனால் சொல்லிட்டு அந்த மாற்றத்தால் மனிதருக்கு நிறைய டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பருவநிலை மாற்றம் என்ன முக்கியமானதுன்னா ஒற்றை தலைவலி மற்றும் அல்சைமர் போன்ற மூளை சம்பந்த நோய்களை உருவாக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு லான்செட் நரம்பியல் இதழ் வெளியிட்ட ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இரவு நேரங்களில் வெப்பநிலை முக்கியமானதாக இருக்குது. ஏன் அப்படின்னா இரவில் வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம தூக்கத்தை சீர்குலைக்கும். நம்ம தூக்கம் வரல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நோய்க்கு நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் மூளை சம்மந்தப்பட்ட நோய்களும் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வெப்பநிலை பாதிச்சு அப்படின்னு சொன்னால் மனச்சோர்வும் ஏற்படும். அதுவும் இல்லாமல் உடல் சோர்வு, பக்கவாதம் சொல்லிட்டு நிறைய வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா கிர்கிஸ்தானில் சர்வதேச மாணவர்கள் மீது தாக்குதல். பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே வர வேண்டாம், இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிர்கிஸ்தான் தலைநகரில் பீக்கேல் அப்படின்ற ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்குது. அதில் கிர்கிஸ்தான் மற்றும் எகிப்து மாணவர்களிடையே ஒரு சண்டை நடந்திருக்கு. ஒரு நாள் அங்கே இந்திய மாணவர்கள் குறிப்பாக தாக்கி அவங்களை அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் நம்ம இந்திய மாணவர்கள்லாம் அங்கே இருக்கிறதுனால அவங்களுடைய பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நம்ம இந்திய தூதரகம் அந்த நாட்டோட தொடர்பு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தான் ஒரு ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 0555710041. அதுவும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா கிர்கிஸ்தானில் கிட்டத்தட்ட 10,000 இந்திய மாணவர்களும் 11,000 பாகிஸ்தான் மாணவர்களும் அங்கே பட்டப்படிப்பு படிச்சுட்ருக்காங்க.
இதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தை வந்து வெளியே வர வேண்டாம், சேஃபாக அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வந்து பேச்சுவார்த்தை வந்து இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா உழவன் செயலில் வானிலை தகவல்கள் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தல். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா தமிழகத்து முழுவதும் வந்து பரவலாக வந்து கோடை மழை பெஞ்சிட்ருக்கு. இதனால் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு விவசாயிகள் தங்கள் பகுதிகளில் இருக்குள்ள அந்த வானிலை முன்னறிப்பை வந்து உழவன் செயலி வாயிலாக வந்து அவங்க அறிந்து கொள்ளுமாறு வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது குறித்து தமிழக வேளாண் துறை சார்பில் வந்து வெளியிட்ட செய்திக்குறிப்பு என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இந்நிலையில் வந்து விவசாயிகளின் தங்கள் பயிர் பாதுகாப்பு, நீர்ப்பாசனம் உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான திட்டமிடலும் ஏதுவான மாவட்ட வாரியாக வானிலை முன்னறிவிப்பை மற்றும் வானிலை சார்ந்த வேளாண் அறிவுரைகளையும் வந்து உழவன் செயலில் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும்னு சொல்லிட்டு இந்த ஆப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த ஆப் மூலிமா மண்டல வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் வந்து 6 நாட்களான வானிலை முன்னறிப்பை வந்து அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பயிர் பாதுகாப்பு மற்றும் கால்நடைகளுக்கு தற்காத்து கொள்ளும் அறிவுரைகளையும் வந்து செயலில் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.